ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய இவ்வளோ சாப்டர்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மெனுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. பேசிக்கெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பல தடவை அந்த பேசிக் சாப்டர்ஸை திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை அப்படியே ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களோட ஓன் ஸ்டைலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் எப்படி உங்களுக்கு டிசைன் பண்ணுறது. இப்போ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வராரு, ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு கேட்குறாரு. ஸோ ஒரு 6x4 எனக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ 6x4 கேட்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் இதில் கவனிக்கணும். ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃபால்ட் ஃபோட்டோஷாப் சைஸ் வந்து எப்போவுமே சென்டிமீட்டர், உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஃபீட்ஸ், அதாவது 6 அடி இன்ட்டு 4 அடி கேட்குறாருன்னா அது வந்து ஃபீட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணி எது வேணாலும் போடலாம். இருந்தாலும் ஸோ நான் உங்களுக்கு சொல்லித்தரது என்னென்னா, நீங்கள் வந்து இன்ச்சஸ்லேயே போட்டுருங்க. ஸோ 6னா ஒரு 6 இன்ச்சு, 4னா ஒரு 4 இன்ச்சு போட்டுட்டு, அதாவது ஃபீட்டை வந்து நீங்கள் இன்ச்சஸில் போட்டுருங்க. ஆனால் வந்து இந்த ரெசல்யூஷன் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ரெசல்யூஷன் இருக்குல்ல, இந்த ரெசல்யூஷன் வந்து கண்டிப்பாக 600 dpi இருக்கணும். அதுக்கப்புறம் RGB கலர் மோடு எடுத்துகிட்டு CMYK கலர் மோடில் தான் ஒர்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா, கடைசியாக நீங்கள் RGBயில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது CMYKவாக கன்வெர்ட் ஆகும்போது கலர் நிறைய லாஸ் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கொடுத்துட்டு பிக்சல்ஸ் பர் சென்டிமீட்டர்னு இருக்குது, அதை எடுத்துகிட்டு பிக்சல்ஸ் பர் இன்ச்சு ஆக்கிக்கிறீங்க. ஸோ ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ ஓகே கொடுத்துறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் தேவை. ஸோ இப்போ ஒரு வெட்டிங் ஃப்ளெக்ஸு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ அவங்களோட நான் பென் டூல்ஸில் சொல்லி தந்த மாதிரி ஃபேஸை எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் ஒரு ஷாப்புக்கு ஃப்ளெக்ஸ் டிசைன் பண்ணுறது எப்படின்னு சும்மா சிம்பிளாக சொல்லித்தரேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கற்பனைகளை ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டில் போய் ஃபில் ஆப்ஷன்ஸில் இதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ஏதாச்சும் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த பேட்டர்ன்ஸே இல்லைனா ஒரு இமேஜே எடுத்து பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம். ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கிறீங்க. எடுத்து ஓகே, இந்த பேக்ரவுண்டு எனக்கு ஓகே. ஸோ இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ராக் கொடுத்து நம்ம லேயரை கொண்டு வந்துடுறீங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எப்போவுமே இழுக்கும்போது இப்படி இழுத்திங்கன்னா, சும்மா ட்ராக் பண்ணிங்கன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்காது. இதுவே ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இழுத்திங்கன்னா ஒரு கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். சரி, என்ட்ரு கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் டூலில் லான்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ எதுக்கு பண்ணுறீங்க. ஸோ நான் ஒரு வுட் ஒர்க்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு பண்ணுறேன்னா, ஸோ எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுங்க. பாஷா வுட் ஒர்க்ஸ். ஸோ இதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு ஃபாண்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபாண்டை சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்டை சூஸ் பண்ணிவிட்டு இதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஒரு 48னா ரொம்ப பெருசாக போயிடுச்சு. 36. ஸோ ஒரு 24 இதுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதோட கேப் நிறையவே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ டெக்ஸ்ட்டுக்குன்னு ஒரு டூல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ், ஸ்வாட்சஸ், லேயர்ஸ், சேனல்ஸ், பார்ட்ஸ் இருக்க மாதிரி விண்டோவில் போய் கேரக்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வரும். ஸோ இந்த வெர்டிக்கல் ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா 480 இருக்குது. இது நீங்கள் ஒரு 0 கொடுத்தீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து கரெக்டாக அலைன் ஆகிருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 30 கொடுத்துருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நான் சென்டரில் வச்சுக்கிறேன். ஸோ இதை இன்னும் சின்னது பண்ணலாம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நான் கொஞ்சமாக அதை வந்து சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ்னால் என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸ்டைல்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இந்த ஸ்டைல் பாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விண்டோஸில் போய் ஸ்டைல்ஸ் கொடுக்குறீங்க. கொடுத்தோடனே இந்த மாதிரி ஸ்டைல் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்க்கான ஸ்டைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இது வந்து டெக்ஸ்ட் லேயரில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்களே சூஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டைல் கொடுத்துட்டு, சரி ஓகே இது எனக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த கடையை பற்றி ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று விண்மில் ஓகே. சும்மா நானாக வந்து ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன், வச்சுறேன். ஏன் இது வந்து எதுவுமே சைடில் வந்து கட் பண்ண தேவையில்லைன்னா, ஆல்ரெடி நான் இது வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு இமேஜ். ஸோ இந்த இமேஜை நான் ஆல்ரெடி வந்து பர்ஃபெக்டாக பென் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணி
பிஎன்ஜியாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து நான் இம்போர்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எதுவுமே ஒயிட் இல்லாமல் அப்படி அழகாக வந்துடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு. ஸோ என்ன அட்ரஸ்ஸு கோயம்புத்தூர் ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் இதில் டைப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருங்க. செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அலைன்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் அந்த கேரக்டர் பாக்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு அது மாதிரி வெர்டிக்கல் ஸ்பேசிங்ஸும் கொஞ்சம் கொடுக்குறீங்க. ஸோ இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிங்க 15. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணும்போது மேக்ஸிமமாக இதை வந்து ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ண பாருங்கள். ஃபைலில் போய் சேவஸில் போய் ஸோ ஃபோட்டோஷாப் பிடிஎஃப் ஃபார்மேட்டு நீங்கள் இதில் வந்து சேவ் பண்ணிங்கன்னா பிடிஎஃபாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் நேம் கொடுத்துட்டு எந்த ஃபோல்டரில் உங்களுக்கு சேவ் பண்ணணுமோ நீங்கள் அதை சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் டு அதாவது ஃபோட்டோஷாப் ஃபார்மேட். அதாவது நீங்கள் ஃபர்தராக ஒர்க் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஷாப் ஃபார்மேட்லேயே ஒர்க் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை உங்களுக்கு பிரிண்டிங்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃபாக இதை சேவ் பண்ணிடலாம்.